இந்த காணொளி நாங்கள் பெங்களூர்லேருந்து கிலோனா போன நேரம் எடுத்தது. கிலோனா வந்து பெங்களூர்லேருந்து 400 கிலோமீட்டர் ஈஸ்ட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட 4.5 மணித்தியாலம் எடுக்கும் ஹைவே 1 போகிறதுக்கு. நாங்கள் ஹைவே 1 போய் பிறகு பெண்டிக்டனால திரும்பி வந்து நாங்கள் ஏனென்றால் அந்த பக்கம் அழகாக இருக்கு வண்டு. இப்போ நாங்கள் கிலோனா சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் ஓக்கனாகன் லேக். இது வந்து 10,000 வருடங்களுக்கு முதல் ஐஸ் உருகி தான் இந்த லேக் உருவானதாம். ஒரு அழகான லேக். அதோட ஒரு சம்மர் டைமில் நல்ல பிஸியாக இருக்கும் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இந்த லேக்கின் நீளம் வந்து 135 கிலோமீட்டர், 4லேருந்து 5 கிலோமீட்டர் ஆகலாம். கிட்டத்தட்ட 750 அடி தாழ்பத்தில் சில இடங்களில் இருக்காம். இதுதான் இந்த விசிட்டர் சென்டர். நீங்கள் இதுக்குள்ளே வந்து அதில் போய் எந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம், என்னென்ன பார்க்கலாம்ண்டு. இந்த லேக்கில் பீச்சும் இருக்குது. நார்மலாக சம்மரில் கொஞ்சம் போமெத்தான் இருக்கும், குளிக்கலாம். ஏன்னா இது வந்து உப்பு தண்ணி இல்லை, இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர். அதோட இதில் வந்து நிறைய ஆக்டிவிட்டிகள் எல்லாம் செய்யலாம் சம்மர் டைமில். வாட்டர் ஸ்போர்ட், ஸ்கூட்டர், சி ஸ்கூட்டர் நிறைய இருக்குது, ஜெட்ஸ்கி. இது வந்து ஸ்பிரிட் ஆஃப் சைலண்டு. இது நார்த் என்ட்ரன்ஸில் இருக்குது. இது ஒரு ஆர்டிஸ்டின் ஆர்ட் ஒர்க். அதாவது அந்த பாய்மர கப்பல்ன்ற அந்த பாயிண்ட் அது மாதிரி செய்திருக்கிறார் 5 கிளாஸில். அது சுற்றி வர ஃபவுண்டன் மாதிரி இப்படி தண்ணி சிறுற மாதிரி இருக்குது. இதுவும் கூட ஆக்களத்தில் வந்து 2 படம் எடுக்கிறது. இது வந்து நீங்கள் இப்போ பார்க்குறது ஓக்கோ போக்கோன்னு சொல்லி ஒரு சி மான்ஸ்டராம். இதுக்கு முத்திரையும் அடித்து விட்டவ. இது வந்து இந்த ஓக்கனாகன் லேக்கில் இருக்காம். இது வந்து கிட்டத்தட்ட 15 மீட்டர் நீளம். முதல் 1872 அதை கண்டவையாம். இப்போ 2021 யாரோ கண்டாண்டு நம்பப்படுது. இதுதான் இந்த ஓக்கனாகன் லேக் மெரினா. இங்கே வந்து நீங்கள் உள்ளுக்க போய் ரெண்ட் பண்ணி ஸ்பீட் போட் ரெண்ட் பண்ணி அதுக்குள்ள லேக்கில் போய் பார்க்கலாம். அதோட ஜெட்ஸ்கி அப்படி நிறைய வாட்டர் ஸ்போர்ட்டுகள் இதுக்குள்ளே செய்யலாம். இரவில் போட்டினா ஆனால் நீங்கள் பகலில் இதுக்குள்ளே போய் நடந்து உள்ளுக்க போய் பார்க்கலாம். இது மாதிரி இந்த ஃபுல்லாக இந்த பீச்சு, இதனால் ஒரு பீச் இருக்குது. அதோட இந்த மெரினா வந்து அப்படியே ஒரு டெக் மாதிரி தான் நடந்து போய் பார்க்குறது. இதில் தண்ணி கறாங்கைகள் அதெல்லாம் இந்த போட்டுகள் வந்து பார்க் பண்ணியிருப்பினோம். இப்போ நாங்கள் அங்கால கொஞ்சம் தூரம் நடந்து வந்து இது அந்த பீச் ஏரியா, அதில் குளிக்கலாம். ஆனால் இதுக்குள்ளே அந்த ஓகோ போகோன்னு அந்த சி மான்ஸ்டர் இருக்குன்னு சொல்லினா, ஆனால் இதுவரையில் யாரையும் பிடிச்சதோ கடிச்சதோண்டு இல்லை. அப்போ பயப்படாமல் இதுக்குள்ள இறங்கி குளிக்கலாம். நாங்கள் வந்த நேரம் ஓரளவு வெயில் அவ்வளவு நல்ல இல்லை. பெருசாக ஒரு தரம் இந்த பீச்சில் குளிக்கிற மாதிரி தெரியல. அங்கால வேறு இடங்கள்லேயும் நிறைய பீச்சுகள் இருக்குது. அங்கே கூடுதலாக இன்னொன்று அந்த பார்க்குக்கு பக்கத்தில் இருக்கிறதுலாம் கூட ஆக்கள் குளிக்கிறது. இதுதான் கனடா கீஸ். இதுவும் இந்த இதில் தெரியுது. இன்னொரு டக் உண்டு, ஒரு வடிவான ஒரு டக். இது சீகிள்ஸ். இதில் அங்கால கொஞ்சம் நடந்து போனால் இந்த கிட்ட அந்த ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. அதில் வந்தால் இப்படி இதில் அந்த மரங்கள் எல்லாம் விழுந்து சின்ன பிரிட்ஜுகள் எல்லாம் இருக்குது. இது முன்னால் ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டி வச்சிருக்கணும். இதில் டைம் ஷேரிங் எல்லாம் நீங்கள் ரெண்ட் பண்ணலாம். இதில் ஒரு நாளைக்கு ஒரு கிழமை கண்டு இல்லை எங்களோட ஃப்ரெண்டரால் அந்த டைம் ஷேரிங் இதில் வச்சுருக்கிறார். இது இந்த முன்னுக்கு இருக்கிற தண்ணி வந்து அந்த லேக் தண்ணி தான். அப்புறம் அதால் சைட்டால் ஒரு சின்ன ஒரு பிரிட்ஜ் மாதிரி விட்டு அதால் இதுக்கு முன்னால் விட்டுருக்கணும். அதுக்கு முன்னால் கார்டன்கள் எல்லாம் நல்ல பூக்கண்டு எல்லாம் வச்சு நல்ல வடிவாக இருக்குது. அதோட பின்னுக்கு அந்த டொல்பின் மாதிரி ஸ்டாச்சு வச்சு அதுக்குள்ளே வாட்டர் ஃபவுண்டனும் வச்சிருக்கணும். இதில் அதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே இதில் இந்த பீச்சில் நின்று ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ நாங்கள் பின்னேரம் எங்களோட ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் தள்ளி அங்கால லேக்கோட ஒரு அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்கிறார். அங்கே தான் இரவு நின்று நாங்கள் ஈவினிங் சன்செட் வந்து நல்ல வடிவாக இருந்தது. கொஞ்சம் குளிர் வர துவங்கிட்டு தான் நாங்கள் இல்லை ஃபயர் பிளேஸ் இருந்தது. ஃபயர் பிளேஸுக்கு முன்னால் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ரங்கி வழியில் வந்து இதுலேயும் ஒரு மெரினா இருக்குது. இங்கே அந்த பில்டிங்கில் இருக்கிறவே அவையோட போட்டெல்லாம் இருக்க வச்சிருப்பினும் அதை பார்த்து நாங்கள் இப்போ அடுத்த நாள் விடிய எழும்பி இங்கே ஒரு வைன் வந்து இங்கே ஃபேமஸ் ஓக்கனாகன் வேலிகண்டு. இங்கே தான் ஃபேமஸ் கனடாவிலேயே ஐஸ் வைன் அப்படின்னு நிறைய வைன் செய்கிற இடம். அப்போ இங்கே நீங்கள் டூர் வரலாம், வைன் டூர் அண்டு ஃப்ரீ. அந்த நீங்கள் வைன் டேஸ்ட் பண்ணலாம். அப்புறம் அங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதில் சாப்பிடலாம். இப்போ நாங்கள் மத்தியானம் போல் சாப்பிடுவோம். இங்கே இதுக்கு வந்து நாங்கள் இல்லை மேலண்டு பார்த்தா கீழே ஓக்கனாகன் லேக் தெரியும்.
அதோட இதுலேயும் ஒரு 2-3 ஹவர்ஸ் வடிவேலுக்குள்ள பெரிய ஒரு கார்டன் மாதிரி இதுக்குள்ள கிரேப்ஸுகள் எல்லாமே இருக்குது சைட்டில். இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம். நாங்கள் பிடிங்கி சாப்பிட்டு பார்த்தா நாங்கள் அந்த வைன் செய்கிற கிரேப்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. பின்னுக்கு தெரிகிறான் அந்த வைன் கிரேப்ஸ் மரம் இதெல்லாம் உள்ளுக்க வந்து இது வந்து ஐஸ் வைன். இது வந்து விண்டரில் கிரேப்ஸ் வந்து ஃப்ரோசன் ஆன அப்புறம் அதில் இருந்து செய்கிறது. சரியான விலை ஒரு சின்ன 400 ml போத்தல் வந்து $150 வரும். இனிப்பு பெருசாக வரைக்காத நான் நல்ல டேஸ்ட் சாப்பிட்டுட்டு கூடுதலாக ஒரு கிளாஸ் அப்படி குடிக்கிறத. இது இன்னொரு இது நார்மல் வைன், ஒயிட் வைன். இதுகளெல்லாம் நீங்கள் வந்து கேட்டால் தருவினம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டலாம் உங்களுக்கு எந்த வைன் விருப்பமோ அவையே சொல்லி நம்ம இது வந்து ட்ரை. இப்படி எனக்கு வைனை பற்றி நிறைய தெரியாது, ஆனால் அப்படி நிறைய இருக்காம், நிறைய இதுகள் வச்சிருக்கணும். இங்கே வந்து எங்கள் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோவும் வந்தவரான், அவற்ற படம் இதில் வச்சுருந்தவ. எல்லாம் இந்த வைனுகள் தான் வித்தியாசமான வைன் டேஸ்ட்டுக்கு. அப்படியே இந்த உள்ளுக்கு இன்டீரியர் டெக்கரேஷனும் நல்ல வடிவாக இருந்தது. இது அங்கால போனால் நீங்கள் பார்க்கலாம் என்ன மாதிரி அந்த வைன் செய்கிறதுண்டு. இது அந்த மெரப்பி பாக்கில் வைனை வச்சு ஒரு குறிப்பிட்ட காலம் ப்ரெஷரைஸ் பண்ணி வச்சு தான் அப்புறம் அந்த வைன் இதுன்றது. அதோட அலுமினியம் இதுலேயும் வைன் செய்கிறவ. இப்போ நாங்கள் கிலோனாக்கு பக்கத்தில் இருக்கிற சமர்லேண்ட் என்ற ஒரு சின்ன சிட்டியில் கெட்டில் வழி ஸ்டீம் ரயில்வே என்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து 1912 செய்த ட்ரெயின் ஒன்று இப்போ திருத்தி வச்சிருக்கணும். அதில் போகலாம். $37 ஒரு ஆளுக்கு ஆன்லைனில் புக் பண்ணால் ஈஸி. அந்த இதான் இந்த பிரிட்ஜ் வந்து 238 அடி உயரம். இந்த பிரிட்ஜுக்கு மேலால் போகும். கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் போய் வரலாம். இது ஒரு மிகவும் முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன். எல்லாம் அந்த 1912 கரிக்கோச்சிகள் இப்போ ஸ்டீம் இதுக்கு மாற்றி திருப்பி ஃபுல்லாக ரீகண்டிஷன் பண்ணி வச்சிருக்கணும். இது வந்து அப்படியே அந்த வேலியல் தோட்டங்கள், ஆப்பிள் தோட்டம், வைன் தோட்டம், அதற்கால எல்லாம் போகும். இதுதான் அந்த வந்து நிற்கிற கடைசி ஸ்டேஷன். இப்போ இதில் வந்து நின்று திரும்பி அந்த வந்த ஸ்டேஷனுக்கே போகும். இதில் எல்லோரும் இறங்கி வெளியில் நின்று படம் எடுக்கலாம் அந்த ஸ்டீம் என்ஜினோட. அங்கே பார்த்திங்கன்னா இங்கே வைன் தோட்டங்கள். இதில் ஒரு ஆள் ஆப்பிள் ஃபுல்லாக முன்னுக்கும் பின்னுக்கும் பட்டி ஃபுல்லாக ஆப்பிள். எல்லாமே இந்த ஓச்சர்ட்ன்னு சொல்லி ஃபேமஸ் கனடாவிலேயே ஓக்கனாகன் ஆப்பிள். இப்போ எல்லோரும் ஏறிட்டினோம். ட்ரெயின் திரும்பி போகுது. நல்ல புதுசாக செய்து வச்சுருக்கணும். பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது. இப்போ வலிக்கிட போகுது. அதுக்காண்டி கோன் அடிக்குது. அதோட மணியும் அடித்து கொண்டு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா முன்னுக்கு 2 டேங்க் இருக்குது. இதுக்கு தான் அந்த சுடுதண்ணி ஸ்டீம் ஆகி வந்தது. இதுக்குள்ள தான் அந்த பிஸ்டன் இருக்குது. அப்போ அந்த பிஸ்டன் தான் இதில் சைட்டில் பார்த்திங்கன்னால் ரோட் மாதிரி தண்டு மாதிரி இருக்குது. பிஸ்டன் ரோட் ஆடுதண்டு. இதுதான் அப்படியே முன்னுக்கு பின்னுக்கு போய் அந்த சில்லில் இருக்கிற பெரிய இந்த ரோட்டை மூவ் பண்ணும். இந்த மூவ் பண்ணால் அந்த ரோட் வந்து 3 சில்லையும் மூவ் பண்ணி ட்ரெயின் முன்னுக்கு போகும். இது வந்து முன்னி கேரியில் வேலை செய்யுது. அப்புறம் ஒயிலை போட்டு ஒயிலில் ஏறிச்சு. அப்புறம் அப்படியே இல்லாமல் போயிட்டுது. இது ஒயிலில் தான் ஓடுது. செப்பு கண்டு போய் கொண்டு இருக்குது. கனேடியன் பசிபிக் தான் இந்த லைனுக்கு பேர். பார்க்க நல்ல வடிவாக இருக்குது. இது அதே காலத்தில் இருந்த மாதிரி கண்ணாடி ஒன்றும் இல்லை. சும்மா ஓப்பன் ஏரியாவாக தான் இருக்குது. தூரத்துலேயே அந்த புகை வர்றது தெரியுது. இது நீங்கள் இங்கே பிரிட்டிஷ் கொலம்பியா வந்தால் நீங்கள் கல்கரி, எட்மண்டன், ஜஸ்பர், பென்பெல்லாம் பார்த்துட்டு பிரிட்டிஷ் கொலம்பியா பெங்களூர் வந்தீங்கள் என்றால் இடையில் நிப்பாட்டி கலோனா வார வழியில் தான் இருக்குது. அதில் நிப்பாட்டி கலோனா இந்த ரெயின் ரைட் இதெல்லாம் நீங்கள் செய்துட்டு பெங்களூர் வரலாம். இது பேர் கெட்டில் வேலி ஸ்ட்ரீம் ரெயின். இதெல்லாம் கண்டக்டர் பின்னுக்கு வந்து அந்த கேட்டை பூட்டிட்டு
ஓகே தேங்க்யூ. ஓகே. கடைசி பெட்டிக்கு கண்ணாடி இருக்குது, கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடல். ரெயின் போனோடனே இல்லை வெயிட் பண்ணி கொண்டு எல்லோரும் போயினோம். இது இஞ்சாலி பக்கம், இதில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. இதால் அப்படியே நடந்து போய் அந்த பிரிட்ஜை பார்க்கலாம். அங்காலே ஓக்கனாகன் அந்த லேக் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இதில் பக்கத்தில் ஒரு காட்டுக்குள்ள மானுகள் எல்லாம் நிற்குது. இதெல்லாம் ஆப்பிள் தோட்டம் அதில் இருந்தது. இப்போ நாங்கள் அதை பார்த்துட்டு வெங்கூவருக்கு போய் கொண்டிருக்கிறோம். போகிற வழியில் பெண்டிங்டன் என்ற இடத்துல ஒரு அழகான ஒரு லேக் பீச் மாதிரி இருக்காம். பின்ன அதையும் போய் பார்த்துட்டு போவோம்ட்டு, போகிற வழி தானே பார்ப்போம்ட்டு தான் இப்போ பிளான். இதெல்லாம் இப்படி அந்த சின்ன கொஞ்சம் மேலைகளாக உயர மண்டியில் ஒரு வித்தியாசமான மேலே பெருசாக மரங்கள் இல்லை, சின்ன சின்ன மரங்கள் தான். அதெல்லாம் இந்த ஹைவே போய்கொண்டிருக்கு. சீனிக் ஹைவே. ஒரு 2 பக்கம் நல்ல வடிவான மேலே எழுதுகள் எல்லாம் இருக்கும், பார்த்து கொண்டே போகலாம். இப்போ நாங்கள் பெண்டிங்டனு கிட்ட வந்துட்டோம். இதில் தான் இந்த ஸ்கஹா லேக் இருக்குது. இதில் அந்த வட்டம் போட்டால் தான் இந்த ஸ்கஹா லேக். இதில் அங்கே பார்க்கிங் இருக்குது, அதில் பார்க் பண்ணிவிட்டு கிட்ட தான் நடந்தே வரலாம். இது ஒரு ஃபேமஸ் லேக். இதில் ஃபுல்லாக சம்மருக்கு நல்ல பிஸியாக இருக்கும். இதில் நீந்தலாம். அங்கால தாழ்ப்பம் இதில் இந்த போல் மாதிரி கட்டியிருப்பினோம். அது மட்டும் நீங்கள் நீந்த தெரியாடினாலும் அதுக்குள்ளே வந்து குளிக்கலாம். இது ஒரு அழகான இடம். இதில் மற்றது அந்த போட் மாதிரி இந்த பேராசூட் மாதிரி இழுத்து கொண்டு போகிற இதுகள் எல்லாம் இதில் விளையாடி கொண்டிருக்கணும். நாங்கள் திரும்பி வெங்கூவருக்கு போகிற வழியில் முந்தி சிலோவில் இருந்த ஓஸ்டின் A40 சோமர்செட் கார் பிக்கப் போட்டிருந்தது. அதில் அப்படியே போய் பார்த்து நாங்கள் ஒன்று 2000 மற்றது $4000. இதுதான் அந்த சைட் வியூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி லைக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். அங்கே வெங்கூவருக்கு போகிற வழியில் ஒரு ஃப்ரெஷ் பழக்கடை ஒன்று இருந்தது. மேலே நிப்பாட்டி பழங்கள் வேண்டாங்க.